ஈரோட்டில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக தனி விமானம் மூலம் தற்போது கோவை சென்றடைந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் விஜய், விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்பொழுது கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கின்றார். ஈரோடு பிரச்சாரம் மேற்கொள்ளவிருப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்பொழுது கோவை வந்தடைந்த நிலையில அவருக்கு கோவையிலே பிரமாண்ட வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகின்றது. கோவை விமான நிலையத்தில் உள்ளே அனுமதி இல்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் ஓடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய வாகனத்தில் இருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக ஈரோடுக்கு செல்லவிருக்கின்றார். சாலையின் இருபுறங்களிலும் தொண்டர்கள் நின்று கொண்டு டிவிகே என கோஷங்கள் எழுப்பி அவருக்கு உற்சாக வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு விஜயும் கையசைத்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வாகனம் என்பது தற்பொழுது கோவை விமான நிலையத்திலிருந்து வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது. கோவை விமானத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே தொண்டர்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அதன் காரணமாக பல்வேறு சோதனைக்கு பின்னரே பலரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் அந்த தடுப்புகள் எல்லாம் மீறி தற்பொழுது தொண்டர்கள் உள்ளே வந்து விஜய்க்கு உற்சாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருபுறங்களிலும் சாலையினுடைய இருபுறங்களிலும் எவ்வாறு அந்த தாவேகாவினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை அந்த காட்சிகள் நமக்கு காண்பிக்கின்றது. அந்த தொண்டர்களுக்கெல்லாம் அவர் தன்னுடைய வாகனத்திலிருந்து கையெழுத்து அவர்களுக்கு அண்மை விவரங்களுக்கு நன்றி அஜய்.